இன்னைக்கு நீங்கள் பார்க்குற படம் 1974 வெளிவந்த ஜூலியா அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம். விடலை பருவத்து காதலை சொல்லக்கூடிய படம் இது. படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட பிறந்த மேனி காட்சிகளை அள்ளி தெளிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர ஆண்கள் எல்லாம் குத்து குத்துன்னு குத்து வாங்கின பெண்கள் எல்லாம் கத்து கத்துன்னு கத்த படம் ஃபுல்லாக ஒரே மஜாவாக இருக்கும். இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக இந்த படத்தில் நடக்கிற சிற்றின்ப காட்சிகளை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் இந்த படத்தை எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். கம்மிங் ஆஃப் த ஏஜ் அப்படின்னு சொல்லப்படுற விடலை பருவத்து காதலை சொல்லக்கூடிய படங்களுக்கு இந்த படம் தான் முன்னோடியாக அமைஞ்சது. இதை தொடர்ந்து தான் பல படங்கள் இதே பேட்டர்னில் வெளிவந்துச்சு. சரி, இப்போ படம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்திலே இந்த படத்தோட ஹீரோவான பாலியை காமிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல இருந்து அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லீவுக்காக அவன் சொந்த ஊருக்கு கிளம்புறான். அவன் படிக்கிற யூனிவர்சிட்டியிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப தூரம். அவன் ஊர் அதை விட தூரம். அதனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்து இறங்கினவன் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின்குள்ளே ஏறுறான். ஏதாவது காலியான கம்பார்ட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் உட்காந்துருக்கா. பார்க்கறக்கே சுண்டி இழுக்கிற அழகு. ஜஸ்ட் ஒரு குட்டப்பாவாடை தான் போட்டிருக்கா. அவன் மேலே போட்டிருக்கிற துணியில் பட்டனை கழட்டி விட்டுருக்க அவளோட முன்னழகு பளீர்னு தெரியுது. அவள் அழகால சுண்டி இழுக்கப்பட்ட பாலி அவளுக்கு எதிரில் போய் உட்கார்றான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறா. இவனால் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அவன் பார்வையை திருப்பவே முடியல. அவனுக்கு அவ்வளோ அழகா தெரிகிறா. இவனோ விடலை பருவத்து பையன். சில மாசங்களுக்கு முன்னாடி தான் முழு வாலிபனா மாறி இருக்கிறான். இவனே சும்மா இருந்தாலும் அவனோட லிட்டில் பாலி சும்மா இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். டேய் மச்சான், எதா பண்ணுறா அப்படின்னு அந்த லிட்டில் பாலியோ இவனை உந்த பளீர்னு தெரிகிற அவ காலை தன்னோட காலால் அப்படியே வருடுறான். அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற தைரியத்தில். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கண்ணை முழிச்சு இவனை பார்க்க பையனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே பம்பறான். கண்ணை முழிச்சு பார்த்தவளுக்கு பாலியோட எண்ணம் என்னங்கிறது புரிஞ்சு போகுது. என் கிணத்துல தானே தண்ணி சேர்ந்தனும், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் லஸ்ஸி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவனை நோக்கி இவ குனியவும் அந்த சமயத்தில் சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி வேற ஒருத்தங்க வந்துடுறா அதே கம்பார்ட்மெண்ட்க்கு. இதனால பாலிக்கு கை கட்டினது வாய் கெட்டாமல் போச்சு. இவ பண்ண டென்ஷனில் அவன் தம்பியா கொஞ்சம் கொஞ்சமாக லஸ்ஸியை வெளியிட்டு இருக்கிறான். பாலிக்கு இது ரொம்ப அவஸ்தையாக இருக்கு. இதனால டென்ஷன் ஆன பாலி சட்டுன்னு எந்திரிச்சு கேபினை விட்டு வெளியே போய் நிற்கிறான். வந்து அந்த மூணாவது மனுஷன் பார்த்தீங்கன்னா நேராக பாலி உட்கார்ந்த இடத்துக்கே வந்து உட்காந்துட்டு அந்த பொண்ணு கூட கடலை போட ஆரம்பிக்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா எவனாவது என்ன சம்பவம் பண்ணுங்கடா அப்படின்னு தயாராக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. வந்த அந்த மூணாவது மனுஷன் கூட அவள் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா. இதை வெளியே நின்று வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறான் பாலி. ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ள அவன் ரெடி பண்ணுறதுக்கு வச்சிருந்த ஃபிகரை இன்னொருத்தர் தட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு ஏமாத்தமாக பார்த்துட்டு இருக்கிறான். இவன் பார்க்குறத பார்த்து அந்த மூணாவது மனுஷனும் டோரை சாத்தி லாக் பண்ணி அந்த கேபினோட ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிட்றான். இவங்க ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்து பாலி அங்கே தவியாக தவிச்சிட்டு இருக்க. நல்ல வேலையாக அங்கே டிடிஆர் வந்து கதவை தட்டவும் அப்போத்தான் அந்த மூணாவது மனுஷன் அந்த பொண்ணை உஷார் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் டிடிஆர் வந்துட இப்போ அவங்க சம்பவம் தடைப்பட்டு போக சோனமுத்தா போச்சா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டே பாலி அந்த கேப்புக்குள்ள கேபின்குள்ள வந்து உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் வழி இல்லாம 3 பேரும் அறிமுகமாயிக்கிறாங்க. அப்பதான் பாலியும் அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னும் லீவுக்கு தன் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்றான். அந்த பொண்ணும் நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனால் அந்த மூணாவது மனுஷன் அவன் யாரு எங்கே போகிறான் அப்படிங்கிறத எந்த தகவலையும் சொல்லலை. கொஞ்ச நேரம் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணோட குகையில் புயல் அடிக்க ஆரம்பிக்குது. மெல்ல எந்திரிச்சு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது மனுஷனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு போறா. இதை பார்த்த பாலி அடி பாவி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்திலேயே அந்த மூணாவது மனுஷன் இவனை பார்த்து கண்ணடிச்சிட்டு அவ பின்னாடியே உள்ள போய் இந்த 2 பேரும் ட்ரெயினில் இருக்கிற பாத்ரூமுக்குள்ளே போய் உள்பக்கமாக தாள் போட்டுக்கிறாங்க. பாலியோ ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, கைக்கு கிடச்சது வாய் கட்ட மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட குட்டி போட்ட பூனையா அந்த ட்ரெயின்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறா. கழிவறைக்குள்ளே போன 2 பேரும் வேக வேகமாக அவளோட ஆடைகள் எல்லாத்தையும் அவன் விளக்குறான். இந்த இடத்துல அவங்க 2 பேரும் தரமாக சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இது சிற்றின்பத்தை பற்றி சொல்லக்கூடிய படம் அப்படிங்கிறதால நிறைய சிற்றின்ப காட்சிகள் இருக்கும். அதுக்கு இந்த காட்சி ஒரு உதாரணம். உள்ளே வந்தவன் அவன் முன்னழக அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கழிப்பறைக்குள்ளேயே 2 பேரும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இங்கே கேபினில் பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்த பாலி அவன் கொண்டு வந்திருந்த அந்த குளிர்பானத்தோட மூடியை திறக்க கழிப்பறைக்குள்ள அந்த மூணாவது மனுஷன் அந்த பெண்ணோட சொர்க்கவாசலை திறக்கிறான். 2 பேரும் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இவனுக்கு மண்டைக்குள்ள கொடைய. அதுக்கப்புறம் அவனால் அங்கே உட்கார முடியல. எந்திரிச்சு வந்து அந்த கழிப்பறைக்கு வெளியே இருந்து காதை வச்சு கேட்குறான். அந்த பொண்ணோ உஸ்ஸு அஸ்ஸுன்னு பயங்கரமாக சத்தம் கொடுக்க அதையெல்லாம் கேட்டு லிட்டில் பாலி
இன்னும் பதட்டமாகறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சத்தத்தையெல்லாம் அவன் கேட்டதே இல்ல. சுத்தமான கன்னி பையன் பாருங்க. அந்த ரயில் பயணம் முழுக்க அவங்க 2 பேரும் கழிப்பறைய விட்டு வெளிய வரவே இல்ல. வெளிய நின்றிருந்த பாலியோ ரொம்ப சோகமாகறான். அந்த நிலத்த நான் உழுகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் நிறுத்தாம உழுதுட்டு இருக்கானே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறான். பாலி இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்துருச்சு. இன்னும் அந்த 2களும் வெளிவரவே இல்ல. இவனுக்காக அவங்க அப்பா காத்திருக்க ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அப்பதான் அவங்க அப்பாவும், பாலி உன்னோட புது அம்மா, அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்க போற என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இதே ட்ரெயின்ல தாண்டா வரா. பொறு உனக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரிசீவ் பண்றதுக்காக அப்பா ரால்ஃப் முன்னாடி போக, புது அம்மாவா, அது யாரு அப்படின்னு பாலி ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த பொண்ணு இறங்குறா. ஓடி போய் ரால்ஃப் அவளை கட்டி பிடிச்சு, பாலி இதுதாண்டா உன்னோட புது அம்மா அப்படின்னு மகனுக்கு அறிமுகப்படுத்த பாலிக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. என்னது, என்னோட சித்திவா நான் சம்பவம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அட கொடூரமே, இந்த ஆளுக்கு இவ தான் கிடைச்சாளா? இவ ஆம்பளைகளை பார்த்தா கழிப்பறைக்கு இழுத்துட்டு போயிடுவாளே அப்படின்னு கவலைப்படுறான். ஆனா ரயில்ல நடந்ததை பத்தி அவங்க அப்பா கிட்ட இப்ப எதுவும் சொல்லிக்கல. இதாண்டா உன்னோட புது அம்மா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு யோனி அப்படின்னு பையனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இவளை குத்துன அந்த 3வது மனுஷன் அந்த ஸ்டேஷன்ல இறங்கல. ஜன்னல் வழியா ரால்ஃப் கூட போயிட்டு இருக்க யோனிய பார்த்துட்டே அந்த ஆள் கிளம்பிடுறான். ஒன்றும் பேசாம கார்ல ஏறி உட்கார்றான். அப்பதான் ரால்ஃபும் சொல்றான், உன்னோட சின்ன வயசு நண்பர்கள் ஜெரால்டும் ஆண்ட்ரியாவும் லீவுக்காக அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ஒரு வழியா வீட்டு வந்து அடைகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு. பாலியை பார்த்த உடனே அவன் பாட்டிக்கு ஏக சந்தோஷம். மாடியிலிருந்து பாலி அப்படின்னு சந்தோஷத்துல கத்துறாங்க. பல வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வருவான் போல இருக்கு. அவனை பார்த்த உடனே அவனோட மாமா அலெக்ஸ் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவனை பார்த்ததுல அவங்க அத்தை மரியத்துக்கும் சந்தோஷம். இப்போ அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு விதவிதமா லஞ்சு சமைச்சு வச்சிருக்காங்க. டைனிங் டேபிள்ல உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஆளுக்கு ஏதேதோ டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அந்த யோனி, நான் ட்ரெயின்ல வரும்போது ஒரு 3வது மனுஷன் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு இவ தான் அந்த தப்பை பண்ணியிருப்பா. ஆனா அவன் வந்து பண்ணினதாகவும் இவளுக்கு அது பிடிக்காத மாதிரியும் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க அந்த குடும்பத்தினரும் இது ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியா, என்ன பண்ணுனா, நீ என்ன பண்ணுன அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா இதை கேட்டுட்டு இருக்க. இதை பார்த்து பாலிக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா குடும்பம் இது, இன்ட்ரெஸ்டா கேட்குற விஷயமா இது அப்படின்னு வெறுப்பா இருக்குது. அவன் மாமன் ஜெரால்டு பார்த்தீங்கன்னா சிக்கனு கிரேப்ஸ் அப்படின்னு நிறுத்தாம சாப்பிட்டு இருக்கான். அவன் மனைவி மரியம் ஐஸ்கிரீம் எடுத்து விளாசுன்னு விளாசிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் அவன் பாட்டி, அவளுக்கு முன்னாடி எது இருந்தாலும் அதை எடுத்து குடிச்சிட்றா. இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த பாட்டிக்கு கவலை இல்லை. அவளுக்கு சரக்கு இருக்கணும். சதா சர்வ காலமும் சரக்குல தான் அவள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா. நல்ல குடும்பண்டா இது அப்படின்னு இருக்குது பாலிக்கு. ரால்ஃபுக்கும் பாலியோட அம்மாக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மோஸ்ட்லி பாலி அவங்க அம்மா கூட தான் வளர்ந்துருப்பான். ரொம்ப ரேராக தான் இங்கே வந்திருப்பான். அதனால தான் இந்த குடும்பத்தை பற்றி அவனுக்கு சரியா தெரியல. இந்த குடும்பத்தாரோட நடவடிக்கைகள்லாம் பிடிக்காம தான் அம்மா அப்பாவை டிவோர்ஸ் பண்ணா அப்படிங்கிறது இப்போ பாலிக்கு புரியுது. அது அவங்க அத்தை ஐஸ்கிரீம் திங்கிறதே ரொம்ப நாரசாரமாக இருக்கும். வேற எதையோ வாயில சப்பற மாதிரி அந்த ஐஸை திம்பா. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் கூட வேணாலும் மேட்டர் வச்சுக்கிறாங்க. அதுவும் மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சியே இல்லாமல் பார்த்தா பார்க்கட்டுமே, அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு பப்ளிக்காகவே அங்கே ஆம்பளைகள்லாம் தூக்கி போட்டு குத்த, பொம்பளைகளும் கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் அந்த திறந்த வெளியிலேயே அவனக்கிட்ட குத்து வாங்குறாங்க. இப்பவும் பாருங்க, அவங்க அப்பா அவன் வருங்கால பொண்டாட்டி அவளை குத்துறதுக்கு ஒரு ஓரமாக கூட்டிட்டு போறான். அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கிறா. அவ பேரு சில்வானா. சில்வானா அப்படின்னா எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்குறவ அப்படிங்கிற அர்த்தமாமா. அந்த அர்த்தத்துக்கு ஏற்ப அந்த வீட்டில் ஆளுக்கு அவளை தூக்கி போட்டு சம்பவம் பண்ணுறானுங்க. பகல் ஃபுல்லாக அவள் வீட்டு வேலை செஞ்சுக்குவா. நைட்டு அன்னைக்கு யாருக்கு தேவைப்படுறாங்களோ அவங்க கூட போய் சம்பவம் பண்ணிட்டு வருவா. ஒரு சில நாட்களில் நைட்டில் ஷிஃப்ட் போட்டு சம்பவம் பண்ணுறதும் உண்டு. அலெக்ஸோட மாமா பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் பியானோ வாசிக்கிறான். அவனுக்கு எப்பெல்லாம் மூடு வருதோ அப்பெல்லாம் அந்த சில்வானாவையும் வாசிப்பான். அவன் பியானோ வாசிக்கிறத அத்தை மரியம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் சில்வானா கேக்கு கொண்டு வரான். அந்த கேக்கை பார்த்த உடனேயே மரியத்துக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த சில்வானாவை ஆம்பளைங்க மட்டும் போடுறது இல்லைங்க, அந்த வீட்டு பொம்பளைகளும் போடுறது உண்டு. அதுவும் குறிப்பா மரியம் தான் அதிகமா அவளை போட்டிருக்கா. ஏ சில்வானா இங்க வா அப்படின்னு அவளை இழுத்து உட்கார வச்சு அவ கொண்டு வந்திருந்த கேக்கை அவன் மூஞ்சியெல்லாம் தடவி விட்டு அவன் முகமெல்லாம் படர்ந்திருக்கிற அந்த கிரீமை அவ வாயால சுவைக்க ஆரம்பிக்கிறா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ கழுத்துக்கு கீழே அவ முன்னழகுல அப்படின்னு அந்த கிரீமை எல்லா இடத்துலையும் பூசி அவ பூசின அத்தனை இடத்துலையும் வாயாலேயே அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறா.
இதெல்லாம் பியானோ வாசிச்சுட்டு இருந்த மாமாவும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். மாமாவுக்கு தன் மனைவியை சம்பவம் பண்றதை விட வேற யாராவது அவன் மனைவியை சம்பவம் பண்றதை பார்க்கறக்கு ரொம்ப பிடிக்கும் போல. பாலி ஊருக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜெரால்டு பாலியை பார்க்க வர்றான். வரும்போதே கையோட ஒரு பலான கேசட்டை கொண்டு வந்திருக்கான். அந்த காலகட்டத்திலலாம் அந்த விஹெச்ன்னு சொல்கிற கேசட்டு தானே, அதை டெக்கில் போட்டு தானே படம் பார்ப்பாங்க. அப்படியே அந்த பலான படத்தை போட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கையடிச்சு சந்தோஷப்படுறானுங்க. இப்போ அறிமுகமாகறாங்க இந்த படத்தோட கவர்ச்சி கன்னி ஆண்ட்ரியா. இந்த நடிகையோட பேரு சில்வியா. அந்த காலகட்டத்தில் மேட்ரு படங்களுக்கு ரொம்ப ஃபேமஸானவ. சில்வியா கூட சேர்ந்து 3 பேரும் அங்கே இருக்கிற ஆற்றுல போட் ரைடிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி மேட்ரை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிறாங்க. அதுக்கு பாலியும் இப்போ வரைக்கும் நான் ஒரு கன்னி பையன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆண்ட்ரியாவும் நான் மட்டும் என்ன, நானும் கன்னி பொண்ணு தான், இது வரைக்கும் எந்த பேட்டையும் என் குகைக்குள்ளே இறங்க அனுமதிச்சதில்லை அப்படின்னு சொல்கிறா. இந்த சமயத்தில் தான் அந்த ஜெரால்டு எக்கச்சக்கமாக தண்ணி அடித்து போதை தலைக்கேறினதால என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் ஆண்ட்ரியாவோட துணியை பிடிச்சி கிழிக்க ஆரம்பிக்கிறான். வாடி மச்சினுச்சின்னு அவளை பிடிச்சி கசக்க ஆரம்பிக்க, இதை பார்த்ததும் பாலிக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா பாலி ஆண்ட்ரியாவை மனசுக்குள்ளே விரும்பிட்டு இருக்கான். அவன் கண்ணு முன்னாடியே அவன் விரும்புகிற பொண்ணை இன்னொருத்தன் சிதைக்கிறத பார்த்துட்டு இருப்பானா. அதனால் கோவப்பட்டு ஜெரால்டை பிடிச்சி ஒளிஞ்சு போடா அப்படின்னு தள்ளி விட, ஜெரால்டு நிலத்தடு மாதிரி போட்லேருந்து ஆற்றுக்குள்ளே விழுந்துடுறான். ஆற்றுக்குள்ளே விழுந்தவன் நீந்த முடியாமல் தத்தளிக்கிறான். அப்போ தான் தெரியுது ஜெரால்டுக்கு நீச்சல் தெரியாதுன்னு. இவங்க காப்பாற்றுறதுக்குள்ள துரதிர்ஷ்டவசமாக ஜெரால்டு செத்தே போயிடுறான். இந்த சம்பவத்தால் பாலி ரொம்ப சோகமாக இருக்கான். இவங்க வீடு பீச்சோரமாக இருக்கிறதால பாலியோட அப்பாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த பீச்சில் பிறந்த மேனியாக படுத்திருக்காங்க. இதை அந்த அத்தை ஆட் பண்ணிக்கலாம். மரியம் அந்த க்ரீமை மட்டும் சுவைக்கல. அந்த க்ரீமை சுவைக்கும் போது அவ கை சில்வானாவோட குகைக்குள்ளே இருக்கு. அந்த கை அந்த குகையில் விளையாண்டுட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே சில்வானாவோட கிணறு நிரம்பி அந்த தண்ணியெல்லாம் வெளியே வடியுது. பிறந்த மேனியா படுத்திருந்த தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை அவங்க அப்பா முகத்திலிருந்து ஆரம்பிச்சு அவ குகை வரைக்கும் மொத்த மழையா பொழிஞ்சிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாடுறான் பேரு வழின்னு மாமாங்காரன் அந்த வேலைக்காரி சில்வானாவை ஓரமாக கூட்டிட்டு போய் கண்டதையும் கழுதியும் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து பாலிக்கு மூடேறி போக உடனே யாராவது பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு அடங்காத ஆசை வருது. அன்னைக்கு நைட்டு அவனுக்கு குடிக்கிறதுக்கு சில்வானா பால் கொண்டு வரா. பாலை கொண்டு வந்து வச்ச சில்வானாவை பாலை பார்க்குற பூனையாட்டாவே பார்க்குறான். இதை பார்த்த சில்வானாவும் இவன் பால் குடிக்கிற மாதிரி தெரியல, நம்ம கிட்ட பால் கறந்துருவான் போல இருக்கு, உடனே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அங்கிருந்து அவள் ஓட ட்ரை பண்ண சட்டுன்னு பாஞ்சு அவளை பிடிச்ச பாலி அவளோட ஆடைகளை களைய ஆரம்பிக்கிறான். அதுக்கு உடன்படாத அவ கத்த ஆரம்பிக்க இந்த சத்தத்தை கேட்டு பாலியோட அப்பா ரால்ஃப் அங்கே வந்து கோபத்தில் பொக்குன்னு பையனோட மூஞ்சிலே ஒன்று வைக்கிறான். ஏண்டா டேய், நீங்கள் ஓப்பனாக பண்ணுறதெல்லாம் பார்த்தா வயசுக்கே வராதவனுக்கும் கூட மூடு வந்துருண்டா. இந்த வயசு பையன் சும்மா இருக்க முடியுமா? நீங்கள் அனுபவிச்சா சரி, அவன் அனுபவிச்சா தப்பா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரால்ஃப் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை இப்படி போட்டு அடிச்சிட்டனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். அதனால் பையனை சமாதானம் பண்ணுறதுக்காக மறுநாள் ரால்ஃபு, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு யோனி, பாலி, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஆண்ட்ரியா அப்படின்னு 4 பேரும் அங்கிருந்து சிட்டிக்கு போகிறாங்க. சிட்டிக்கு போன உடனேயே பாலிக்கு சிங்கிள் ரூம் புக் பண்ணி கொடுக்குறான் அப்பங்கார ரால்ஃபு. போடா நீயும் ஆண்ட்ரியாவும் ரூம்குள்ளே போய் தனியாக பேசுங்க அப்படின்னு ரூமுக்குள்ளேயும் 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி வச்சிடறான். அவங்க 2 பேரும் கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு தான். நம்ம பையனும் 4-5 நாளாக வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்கிறான். ஆண்ட்ரியாவையும் கொடுத்து ஒரு ரூமையும் கொடுத்து விளையாடுறா மகனே அப்படின்னு அப்பனே பர்மிஷன் கொடுக்கும்போது அவன் சும்மா இருப்பானா? ரூமுக்குள்ள 2 பேரும் நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அப்புறம் டயர்டில் அங்கேயே தூங்கி போயிடுறாங்க. மறுநாள் ஆண்ட்ரியாவும் இவானாவும் மார்க்கெட்டுக்கு போக பாலியும் அப்பாவும் ஒரு கேஃபேல உட்காந்துருக்காங்க. அப்பதான் அப்பாவும், டே ரால்ஃபு, பின்னாடி இருந்து சம்பவம் பண்ணி பாடுறா, ஆண்ட்ரியாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும்டா, இந்த காலத்து பொண்ணுகள்லாம் பின்னாடி நடக்கிற சம்பவத்தை ரொம்ப விரும்புகிறாளுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு பாலிக்கு ரொம்ப வெக்கமாக வருது. எந்த அப்பனாவது பையன்கிட்ட இப்படி பேசுவாங்களா? ஆனால் இவன் பேசுகிறான். பாலியோட வெக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட ரால்ஃபும், இதோ பாடுற மகனே, என்னை வந்து உன்னோட அப்பாவை நினைக்காத, உன்னோட ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ, என்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குடா அப்படின்னு பையன்கிட்ட சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அங்கே போகிற வர்ற பொண்ணுங்களை எல்லாத்தையும் அவள் பேக்கு பெருசு, அவள் பேக்கு பெருசு அப்படின்னு பையன்கிட்ட கமெண்ட் அடிச்சுட்டு வேற இருக்கான். கொஞ்ச நேரத்திலே மார்க்கெட்டுக்கு போன இந்த 2 பொண்ணுகளும் வர இப்போ அங்கே இருக்கிற ஒரு கோட்டைக்கு போகிறாங்க. இந்த கோட்டையில் தான் ஆக்சுவலாக ரோமியோவும் ஜூலியட்டும் மீட் பண்ணிக்கிட்டாங்களாமா. அதாவது ஜூலியட் மேலே இருப்பா, ரோமியோ கீழே இருப்பான். அவங்க 2 பேரும் அவங்க பேசிக்கிறத ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக நிறையா பெண்கள் ஜூலியட்டாக மேலே நிற்பாங்க. கீழே நின்றுட்டு இருக்கிற ரோமியோ மேலே நின்று
நின்னுட்டு இருக்கிற ஜூலியட்டுக்கு தன்னோட காதலை தெரிவிப்பான். இப்போ நம்மளும் அதே மாதிரி ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் ஆண்ட்ரியா ஓடி போய் மேலே போய் நின்னுக்கிறா. நீ அவளை ப்ரப்போஸ் பண்ணுடா அப்படின்னு பாலிக்கு அப்பன் சொல்ல அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியாவை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பாலிக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. அதனால நான் பண்ண மாட்டேன்னு மறுத்துறான். பாலி மறுத்ததை தொடர்ந்து ரால்ஃபு ரோமியோ போல ஆண்ட்ரியாவை ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த சமயத்தில் தான் யோனா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அங்கே கிளம்பி போக ப்ரப்போஸ் பண்ண கையோட ஜூலியட்டை முத்த வைக்கணும் அப்படின்ட்டு ரோமியோ மேலே ஓடுறான். ரோமியோ யாரு? பாலியோட அப்பன் ரால்ஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போன ரால்ஃபையும் காணோம், ஆண்ட்ரியாவும் காணோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்கள எங்கெங்கேயோ தேடி பார்க்குறான் பாலி, எங்கேயுமே இல்லை. அந்த கோட்டையவே சுற்றி வந்துட்டான், அவங்க கண்ணிலேயே படல. அந்த சமயத்தில் தான் கோட்டைக்கு வெளியே அவங்கள தேடி ஓடி வந்த ஒரு இடத்துல ஏதோ முக்கல் முனங்கல் சத்தம் கேட்க ஓடி போய் எட்டி பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ரால்ஃபு ஆண்ட்ரியாவை போடு போடுன்னு போட்டுட்டு இருக்கிறான். இதை பார்த்ததும் பாலியோட இதயம் வெடிச்சே போகுது. தான் நம்பின ஒருத்தி தன்னை ஏமாத்திட்டா அப்படின்னு நினச்சி நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிடுறான். அழுதுகிட்டே அவன் ஹோட்டல் ரூமுக்கு வர மாடியிலிருந்து யோனி அழுதுகிட்டே வர்ற பாலியை பார்த்துட்றா. அவளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ரால்ஃபு ஆண்ட்ரியாவோட நிலத்துல உழுதுட்டான் அப்படின்னு. அதனால யோனா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப் பண்ணிட்டு பாலியோட ரூமுக்கு வர்றா. பெட்டில் குப்புறப்படுத்திட்டு ஒரு தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிற பாலியை பார்த்து என்னாச்சுடா அப்படின்னு யோனா கேட்கவும் அதை எப்படி சொல்லுவேன், அந்த ஆண்ட்ரியா பொண்ணு இருக்கால, அவள் வேற யாராச்சும் கூட மேட்ரு பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல போகட்டுன்னு விட்டுறலாம். ஆனால் எங்கள் அப்பன் கூடவே அவள் மேட்ரு பண்ணிட்டா. எங்கள் அப்பனும் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவளை பிடிச்சி தட்டு தட்டுன்னு தட்டிட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கு யோனாவும் சரி உங்கள் அப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை போட்டான், அப்போ அதுக்கு பழி வாங்கணும்னா நீயும் உங்கள் அப்பனோட கேர்ள் ஃப்ரெண்டை போட்டீங்கன்னா சரிக்கு சரியாக போச்சு அப்படிங்கிறா. என்னது எங்கள் அப்பனோட கேர்ள் ஃப்ரெண்டா? எங்கள் அப்பனோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ தானே, என்னால் எங்கள் அப்பன் பண்ண மாதிரியெல்லாம் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு அவன் மறுக்க, அப்படியா அப்படின்னு கேட்ட யோனாவும் அவன் முன்னாடியே அவளோட ஆடைகளெல்லாம் களையறா. திறந்த மேனியாக அவன் முன்னாடி நிற்க அப்பனாவது சுப்பனாவது துரோகமாவது வெங்காயமாவது அப்படின்ட்டு ஒரே பாஞ்சிடறான் அவன் மேலே. அதுக்கப்புறம் அந்த போர்விக்குள்ள 2 பேரும் வெடிய வெடிய கும்மாங்குத்து குத்துறாங்க. இப்போ மறுநாள் 4 பேரும் ஊருக்கு திரும்புகிறாங்க. யோனியும் பாலியும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அந்த ட்ரிப்பை. ரால்ஃபும் ஆண்ட்ரியாவும் அமைதியாக வர்றாங்க. வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆயும் கூட பாலிக்கு ஆண்ட்ரியா மேலே கோபம் போகவே இல்லை. அவளும் பாலிக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் இவன் முகம் கொடுத்தே பேச மாட்டேன்ட்டான். அவள் பண்ண துரோகம் இன்னும் அவனால் மறக்க முடியல. அந்த சமயத்தில் தான் பாலியோட அம்மா அங்கே வராங்க. ஏன்னா பாலியோட லீவு நாளையோட முடிய போகுது. அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல பாட்டி தான் அம்மாவை வரவேற்று வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரா. அவங்க அம்மாவுக்கு இந்த குடும்பத்தை பிடிக்கவே பிடிக்காது. இந்த குடும்பமும் சரி, இந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸும் சரி, யாரையுமே அவங்களுக்கு பிடிக்காது. இந்த சுச்சுவேஷனில் பையன் வளர்ந்தா கெட்டு போயிடுவான் அப்படிங்கிறதால தான் பையனை தன் கூட வேற ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போய் இத்தனை வருஷமாக வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்ததும் வந்தான் பையன் கெட்டு குட்டிச்சவரானாம் போங்க. அம்மா வந்தது தெரியாமல் பாலியும் ஆண்ட்ரியாவும் வீட்டோட பின்புறத்தில் இருக்கிற டென்னிஸ் கோர்ட்டில் டென்னிஸ் விளையாண்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் பாலிக்கு ஆண்ட்ரியா மேலே கோபம் போகலை. அதனால் டென்னிஸ் விளையாடும் போதும் கூட பாருங்க பாலை அவன் மேலேயே அடிக்கிறான். இதனால் கடுப்பான ஆண்ட்ரியாவும் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் கூட கோபமாகவே இருக்க அப்படின்னு அவன் பக்கத்தில் நெருங்கி வந்து கேட்க பயங்கர கடுப்பில் இருந்த பாலி அந்த டென்னிஸ் கோர்ட்லேயே அவளை கீழே தள்ளி அவன் நிலத்துல கோபமாக மேய ஆரம்பிக்கிறான். இப்போ அவளை முழுசாக போட்டு முடிச்சாச்சா. இதனால் அவன் கோபமும் தணிஞ்சிருச்சு. 2 பேரும் பழையபடி ரொம்ப க்ளோஸாக நடந்து வராங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளேருந்து அவங்க அம்மாவோட குரல் கேட்க எங்கள் அம்மா வந்துட்டா போல இருக்கு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆண்ட்ரியா கிட்ட பாலி சொல்கிறான். ஆண்ட்ரியாவும் என்னோட லீவும் முடிய போகுது, நானும் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு ஆண்ட்ரியா சொல்கிறா. டே பாலி, அடுத்த வருஷமும் லீவுக்கு நீங்கள் தான் வரணும். நம்ம 2 பேரும் அந்த லீவு முடிகிற வரைக்கும் செம்மையாக குத்துறோண்டா, என்ன ஓகேவா அப்படின்னு அவள் கேட்டுட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு போகிறா. இப்போ அடுத்த சீன்லேயே பாலி அவங்க ஊருக்கு போயிட்டுருக்கான். இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.